ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இது டைரக்ஷன் கணக்கு தான். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 மெயின்ஸில் 2020 நடந்த கொஷின் பேப்பர் தான். அது பார்த்தீங்கன்னா இஃப் ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி, தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வரைஞ்சிருங்க. எனக்கு தெரியும் ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. பார்த்தீங்கன்னா ஏ இஸ் நார்த் ஈஸ்ட்டு, ஏ இஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. அப்போது ஏ இங்கே இருக்கான், ஏ இங்கே இருக்கான்னா பியிலேருந்து பார்க்கும்போது ஏ நார்த் ஈஸ்டில் இருக்கான். ஏ இஸ் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. பி பார்த்தீங்கன்னா சிலேருந்து பார்த்தாக்கா நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும் அவன். அப்போது நார்த் வெஸ்ட் டைரக்ஷனு, இந்த டைரக்ஷன் நார்த் வெஸ்ட்டுங்களா, இந்த சவுத் வெஸ்ட்டை விட்டுருங்க. ஓகேங்களா? இது புரியதுக்காக போட்டது. இது பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கணும். நல்லா பார்த்துங்க. ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. பிலேருந்து ஏ 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி இஸ் 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. பி பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. நார்த் வெஸ்ட் இந்த டேரக்ஷன் தானே, இங்கேருந்து பார்த்து டேரக்ஷன் தான். ஓகேங்களா? டுவார்ட்ஸ் டேரக்ஷன் நார்த் வெஸ்ட்டு. இப்போது பி பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் சி. சிலேருந்து பார்க்கும்போது பி நார்த் வெஸ்ட்டில் இருக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா தென் சி இஸ் இன் விச் டைரக்ஷன் ஆஃப் ஏ. சி என்ன டைரக்ஷன் கேட்குறான். ஏலேருந்து பார்க்கும்போது சி என்ன டைரக்ஷனில் இருப்பான். ஏலேருந்து பார்த்தாக்கா சி சவுத் டைரக்ஷனில் இருப்பான். அப்போது ஆன்சர் சவுத்து தான், தெற்கு தான் நமக்கு ஆன்சர். இன்னொரு ரிப்பீட் பண்ணுற பாருங்க. இஃப் ஏ இஸ் 50 மீட்டர் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பி. ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசையில் 50 மீட்டர் தூரத்திலும். ஏ ஆனது பிக்கு வடகிழக்கு திசை. பிலேருந்து பார்த்தா ஏ வடகிழக்கு திசையில் இருக்கானா. ஓகே, இது 50 மீட்டர். நமக்கு இங்கே டேரக்ஷன் கேட்டிருக்காங்க, அதனால் டிஸ்டன்ஸ் நமக்கு வேணாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூரத்திலும் பி ஆனது சிக்கு வடமேற்கு திசையிலும். சிலேருந்து பார்த்தா பி வடமேற்கு திசையிலும் இருக்கணும். இருப்பின் ஏக்கு எந்த திசையில் சி இருக்கும். அப்போது ஏக்கு சி எந்த திசையில் இருக்கும், தெற்கு திசையில் இருக்கும். அதுதான் தெற்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ஷன் சம்மந்தமான கிளாஸ் ஆல்ரெடி எடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து கிளாஸ் தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.